இது ஃபுல் கிளாத்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்துட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கிளாத்தை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறோம். இந்த பக்கத்தில் வந்து கரை பக்கம் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாத்து பார்த்தா தெரியும். இந்த பக்கம் இப்படி கரை பக்கம் இருக்கும். அதாவது இந்த பக்கம் கிளாத் இப்படி பிரிஞ்சு வராது. ஆனால் இந்த பக்கம் மேலேயும் கீழேயும் கிளாத்து பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க கிளாத்தை இப்படி 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எத்தனை கிளாத் இருக்குது? 1 2 3 4. ஓகேங்களா? இப்போ இதை வந்து கிளாத்தாக நினச்சிக்கோங்க, ஒரு துணியாக நினச்சிக்கோங்க. ஓகே, மறுபடியும் நான் அகெயின் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு ஃபுல் மீட்டர். இப்போ 2 மீட்டர் துணி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அதை எப்படி ரெண்டாக மடக்குங்க. மடக்குனதுக்கப்புறம் இதில் பாதி மேலேருந்து கீழே கொண்டு வந்து இப்படி போட்டுடுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும், இந்த சைடில் வந்துட்டு கரை பக்கம் இருக்கும், இந்த பக்கம் துணியே பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ இந்த கீழ் பக்கம் துணி பிரிஞ்சு வர பக்கம் மேலே ஃபோல்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டியது ஃபுல் ஹைட்டை பார்த்துக்கணும். ஃபுல் ஹைட்டை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ, மொத்த உயரம், அந்த சுடிதாரோட ஃபுல் உயரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஃபுல் மார்க் மொத்த உயரத்தை மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் இது வந்து உங்களோட ஒரிஜினல் சுடிதார் டாப்பாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி இது மேலே வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல் உயரம் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கோ அந்த ஷேப்லேயே அப்படியே நீங்கள் குட்டி குட்டியாக டாட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே ஆம்கோல் சேம். அதே மாதிரி நெக்கு. ஆக்சுவலி நான் கிளாத்தில் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லுவேன். ஸோ இது என்னடா இது கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு துணி வேணும். ஸோ இப்போ இது இவ்வளோ தான். இப்போ இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு எப்பவும் போல் துணி கொடுப்போம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது, சுடிதாரில் இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும். ஸோ அப்போ இங்கெல்லாம் 1.5 இன்ச்சு வந்து கொடுக்கணும், இங்கே மட்டும் 1 இன்ச்சு தான் கொடுக்கணும். ஓகேவா? அது மட்டும்தான் இந்த சுடிதாரில் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ கொடுத்துட்டு இது அழகாக இப்படி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஒரே நெக்கு சைஸ், நெக்கு ஹைட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே அளவே வச்சுக்கலாம். இல்லை வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 இதை வந்துட்டு இப்படி 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது பேக் பார்ட்டுன்னு கட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ இது ஒரு சுடிதார் டாப்பு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதில் ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இது பண்ணிவிட்டு நெக்கோட உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன சுடிதார்லான்னா ஆக்சுவலி ரவுண்ட் நெக் தான் வைப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி தான். ஸோ நம்ம இதை இப்போ எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க மறக்காமல். என்ன டவுட்ஸ்னாலும், சின்ன சின்ன கொஸ்டினாக டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல் கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபுல் கிளாத் எடுத்துகிட்டு இப்படி மேல் பக்கம் வந்து ஓப்பனாக, அதாவது துணி வந்து நூல் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி கிளாத்தை இந்த 2 பக்கமும் கரை இருக்குது பாருங்கள். இந்த சைடும் கரை இருக்குது, இந்த சைடும் கரை இருக்குது. ஸோ இந்த கரையும் இப்படி 2 மடக்கிக்கோங்க. மடக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்களோ சுடிதார் டாப்பு அந்த மாதிரி ஃபுல்லாகவே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு மேலேருந்து கீழே ஒரு மடக்கு. ஓகேவா? இப்போ 4 கிளாத் இருக்கும், 4 கிளாத் இருக்குது. ஓகே? இது பாருங்க, மடக்கியிருக்கேன், 4 கிளாத் இருக்குது. ஓகே? ஸோ இதை அப்படியே நம்ம டேபிள் மேலே போடுறோம். போடும்போது கொண்டு வாடா அப்படியே. போடும்போது என் பக்கம் வந்துட்டு க்ளோசிங் சைடு, இந்த பக்கம் வந்து ஃபோல்டிங் பண்ண துணி இருக்கணும். எனக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கரை பக்கம் இருக்கணும். எனக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மாதிரி கரை பக்கம் இருக்கணும். இந்த துணி இந்த நூல் வந்து இப்படி பிரிஞ்சு வராது. ஸோ அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என் சைடு வந்து ஃபோல்டிங் பக்கம் இருக்குது.
மடிப்பு பக்கம் இருக்கு. இதே மாதிரியே தான் நீங்களும் போடணும். இப்படியே கிளாத் அப்படி நல்லா போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் கீழேயும் ஓப்பனிங் சைடு, ஆப்போசிட்ல ஓப்பனிங் சைடு, என் பக்கம் ஃபோல்டிங் சைடு. ஓகேவா? ஸோ இப்படி அளவு சுடிதாரை வந்து இப்படி 2ஆ மடக்கிக்கோங்க. ஓகேவா? இப்படி 2ஆ மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம எப்படி துணி போட்டிருக்கோமோ, ஃபோல்டிங் சைடு எப்படி நம்ம துணி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் துணியை போட்டுக்கணும். எப்படி இருக்கோ அதே மாதிரியே துணியை போட்டுக்கோங்க. மேலே வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அயன் பண்ணுறதுனா அயன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஹைட்டு பத்தலை, ஏன்னா ஸ்கூல்லேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க யூனிஃபார்ம். ஸோ நம்ம போயிட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. கிளாத்து எவ்வளோ வேணும், கரெக்டாக எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து 2 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த கிளாத்லேயுமே நான் ஜாயின் போட்டிருப்பேன் பாருங்க. இங்கேயே ஜாயின் போட்டிருப்பேன் கீழே ஹைட்டு பத்தாம. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. வாங்கும் போதே 2.5 மீட்டர் சொல்லி வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. இங்கே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது துணி கொடுக்கணும். ஏன்னா தையலுக்கான துணியை வந்து கொடுத்துடணும் இந்த இடத்துலையே. இது கரெக்ட் அளவு அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டதுக்கு அப்புறம் உங்களோட சுடிதாரை கொண்டு வந்து கரெக்டாக வைங்க. ஆக்சுவலி இந்த சாக் பீஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்க, நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு அளவு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட சுடிதார் டாப்பை கொண்டு வந்து இப்படி மேலே வைங்க. ஓகேவா? மேலே வச்சதுக்கு அப்புறம் உங்களோட பின்பக்கம் கழுத்து ஆக்சுவலி நீங்க பார்த்துக்கோங்க எது முன்பக்கம் பின்பக்கம்னு. நான் பின்பக்கம் தான் போட்டிருக்கேன். என் ரெண்டுமே ஒரே அளவா தான் இருக்கும். கழுத்து பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டும் ஒரே அளவா தான் இருக்கும். ஸோ எனக்கு எந்த பக்கம் வேணாலும் நான் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பின்பக்கம் தான் ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துக்கணும். பின்பக்கம் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஷோல்டர் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஆம்கோல் எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது அப்படியே நீங்க அப்படியே குட்டி குட்டியா டாட்ஸ் வச்சுட்டு வாங்க. குட்டி குட்டியா டாட்ஸ் வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல தான் ஓப்பன் பிளேஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே டாப்பை கொஞ்சம் மேலே இழுத்து இந்த இடம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா அது எப்படி இருக்கோ அப்படியே போட்டுக்கோங்க. அந்த லைன் எப்படி இருக்கோ அப்படியே ஒரே லைனா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் லென்த்துமே இருக்கு, உங்க சுடிதாரோட டாப் அதாவது ஃபுல் அளவுமே இருக்கு. இப்போ இந்த அளவே இருக்கு அப்படின்னா நீங்க இதுக்கு அப்புறம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அளவு மடக்கி அடிக்கணும் இல்லையா? இந்த அளவு இருக்கு இல்லையா? இதை மடக்கி அடிக்கணும். நீங்க உங்களோட கரெக்ட் அளவு இருக்கு, எக்ஸ்ட்ராவே துணி இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் அளவே வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு கூட இதுக்கு கீழே ஒரு 2 இன்ச் அளவு மார்க் பண்ணிடணும். ஓகேவா? எனக்கு பத்தலை, ஸோ அதனால நான் ஜாயின் தான் போடணும். இல்லைன்னா நான் அப்படியே தான் விட போறேன். கீழே இதை மட்டும் இப்படியே மடக்கி அடிக்க போறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரெக்ட் அளவை மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே 2 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க தையலுக்கு. ஸோ இப்போ இதை அப்படியே எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடுறோமோ அதுதான் எல்லாத்துக்குமே காமனா அதுதான். இது ரெடி அளவு, அதாவது தச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிற அளவு, அதான் பாக்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்க ஒரு ஆம்கோல் கிட்ட ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, சரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே இப்ப ரெடி அளவு. இதுக்கு அப்புறம் தையல் கவுரை 1/2 இன்ச்சு விடணும்.
இதுல இருந்து இந்த பக்கம் தையலுக்கு அரைஞ்சு விடணும், இந்த கழுத்துல இருந்து ஷோல்டர்ல இருந்து இந்த பக்கம் அரைஞ்சு விடணும். ஓகே, இதை விட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒயிட் யூனிஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா இப்படி டார்க்காலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற அளவுல இருந்தும் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க மேலே ஏற்றணும். இந்த அளவுல இருந்து இங்க ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டாச்சு. இதுல ஒரு 2 லைன் இருக்கு, இதுல ஒரு 2 லைன் இருக்கு. இப்போ இங்க தையலுக்கு 1/2 இன்ச் மட்டும்தான் நீங்க விடணும், அதாவது அந்த கர்வ் வரைகிறதுக்கு. இந்த முனையில இருந்து இங்க ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் தையலுக்கு விடணும். 1/2 இன்ச் வச்சுட்டு நீங்க இப்படி ஒரு வளைவு கொடுத்துடணும். ஓகேவா? இங்க இருந்து 1 இன்ச் அப்படியெல்லாம் வளைவு கொடுக்க கூடாது. ஸோ போட் நெக் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து இது ரெடி அளவு, இதுக்கு மேல 1/2 இன்ச் தையல் அளவு இருக்கு இல்லையா, அதுல இருந்து 1 இன்ச். ஸோ இப்போ இதை ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. வளைவு கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கழுத்து ரெடி ஆயிடுச்சு, ஆம்கோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, இந்த ரெடி அளவை அப்படியே ஸ்கேலால ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு சாக் பீஸில் கூட, நான் எல்லா கலருமே செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கலரிங் தெரியல இதில். இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் 1/2 இன்ச்சு விடுறேன். ஒன்றரை இன்ச்சு, அதாவது இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் வரைக்கும் தான் 1/2 இன்ச்சு விடணும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு விடணும். ஸோ இப்போ இந்த 1/2 இன்ச்சு விட்டதை அப்படியே நான் ஒரு லைனாக கிரியேட் பண்ணுறேன். லைன் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது. இந்த இடத்துல ஒரு வளைவு இருந்தது இல்லையா, இடுப்பு கிட்ட ஒரு வளைவு இருந்தது, அந்த வளைவு அப்படியே கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ இதை அப்படியே இழுத்துட்டு இந்த கீழ் போர்ஷன் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே 1/2 இன்ச்சு மேலே விட்டுருந்தோம், இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். கீழே வரும்போது 1 இன்ச்சு தான் விடணும், 1 இன்ச் தான். ஒரு இன்ச்சு தான், அவ்வளோதான். ஓகேவா? இதுலேருந்து கீழே 1 இன்ச்சு தான் விடணும். ஸோ இப்போ நமக்கு அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்க. நாலு கிளாத்தும் சேர்ந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே கட் பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். இந்த வளைவு மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா இதுதான் இடுப்பு கிட்ட வர வளைவு. ஓகே, இந்த சுடிதார் இல்லை அப்படின்னா அளவெடுத்து எப்படி நம்ம தைக்கணுன்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து. இங்கே ஆம்கோல் கிட்ட சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வளைவை கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரெண்டுமே ஒரே நெக்கு தான், பேக் வேறு ஃப்ரண்ட் வேறு அப்படி வேண்டாம், ரெண்டுமே ஒரே அளவு. ஸோ ரெண்டையுமே சேர்த்தே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதையும் பிரிச்சிடுங்க. அப்படியே மேலே ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ மறக்காம இந்த ஓப்பன் வர இடத்துல மட்டும் ஒரு நார்ச் போட்டுக்கோங்க குட்டியா, ஏன்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம தைக்கணும், ஓப்பன் விடணும் அப்படின்றது. அதே மாதிரி இங்கே தையலுக்கு விட்ட இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா தையலுக்கு சைடில், இந்த இடம், அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நமக்கு, இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம துணி கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். மற்றதெல்லாம் கீழே எப்பவும் போல் நார்மல். இப்போ அடுத்து கை மார்க் பண்ணலாம். கைக்கு இந்த மாதிரி 4 கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
இந்த மாதிரி 4 கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு கீழே இது ஒரு மடக்கி அடிக்கணும். ஏன்னா இது பிரிஞ்சு வராது. ஸோ அதனால ஒரு ஃபோல்டு பண்ணாலே போதும். ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. கீழே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு உங்களோட அளவு சுடிதாரில் கை இருக்கும் இல்லையா, அந்த கையை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் 3/4 வைக்கலாம், எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கையை மேலே ஏற்றி வைக்கிறேன். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. அதே மாதிரி இங்கே இந்த தச்சிருக்கோம் இல்லையா, கையையும் பேக் பார்ட்டையும் தச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜாயினிங் இடத்துல ஒரு மார்க்கிங். ஓகே. ஸோ இப்போ இதை அப்படியே ஒரு வளைவாக அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அதாவது இந்த இடத்துல மேலேயும் அதில் பாதி இப்படி கீழே வரணும். ஓகே. இந்த சைடில் எப்பவும் போல் 1.5 இன்ச்சு. நம்ம பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ தையல் அளவு விட்டோமோ அதே அளவு தான் இங்கேயும் விடணும். இங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுறக்கூடாது. இது ரெடி அளவு. இதுக்கு மேலே நான் ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணலாம். ஏன்னா இங்கே துணியுமே இல்லை. நீங்கள் ஆனால் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. எனக்கு துணி இல்லை, ஆனால் நான் கையும் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் இருக்கிற அளவே வைக்கல. நான் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணி தச்சிடறேன். ஸ்கூலில் யூனிஃபார்ம் எடுத்த இது ஒரு தொல்லை. அவங்க கொடுக்குற அளவில் தான் நம்ம தச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். வெளியில் கடைகளில் எடுக்கிறீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தையல் அளவு இது ஆம்கோல் கிட்ட வரணும். இங்கே இப்படி மடக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு நாச்சஸ். ஓகேவா? ஓப்பன் பண்ணால் கை 2 கையும் ரெடி ஆயிடும். ஸோ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கையை ஸ்டிச் பண்ண போகிறோம். கை மீன்ஸ் கீழே மடக்கி அடிக்க போகிறோம். எவ்வளோ கிளாத் விட்டுருக்கீங்களோ, 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ கிளாத் விட்டீங்களோ ஸோ மடக்கி அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், ஃப்ரண்ட் வந்து குடஞ்சி கட் பண்ணலையா மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சுடிதாருக்கு, அதாவது ஸ்கூல் பசங்க சுடிதாருக்குங்கிறது வந்து ஃப்ரண்ட் குடஞ்சி கட் பண்ணுன்றது தேவையில்லாதது தான். ஏன்னா நம்மள மாதிரி பிளவுஸ் வந்து இவங்க வந்து டைட்டாக போட மாட்டாங்க. பிளவுஸ் மாதிரி வந்து சுடிதார் வந்து டைட்டாக இருக்காது. ஸோ ஃப்ரீயாக இருக்கணும். யூனிஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற சுடிதார் தான். ஸோ அதனால குடஞ்சி கட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இது வந்து ஒரு ஃபோல்டு நான் ஆக்சுவலி 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், துணி எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 இன்ச்சில் நான் அப்படியே மடக்கி அடிச்சுக்கிறேன். இந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வராது. என்னடா நூல் நூலாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வராது. ஏன்னா இது கரை பக்கம் தான். அடுத்த பக்கம் அடுத்த கையும் எடுத்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கெட்ட பக்கம் தான் இந்த தையல் விழுகணும். ஓகேவா? ஓகே. ஸோ முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து சுடிதார் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நான் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டையும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் கீழே வந்து மடக்கி அடிக்கணும். இல்லை நீங்க உங்களுக்கு கரெக்டாவே நீங்க அளவு வச்சிருக்கீங்க, தையலுக்கு கீழே 2 இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா நீங்க இப்பவே என்ன பண்ணலாம், இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி தச்சுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும்.
ஸோ அதனால நான் இந்த மாதிரி கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்துட்டு ஜாயின் போடணும். ஜாயின் போடும்போது ஆனால் தனியாக தெரியும் தான், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இதில் இருக்க லைன்ஸ் பாருங்களேன், இதில் இருக்க லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஓகேவா? இதில் இருக்க லைன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? இதில் இருக்க லைன்ஸ் இப்படி வெர்டிக்கலாக இருக்கு. ஸோ அப்படியே ரெண்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லைனே வேற மாதிரி இருக்கும். நான் தச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதே பிளைன் கிளாத்னா ஜாயின் போட்டா கூட உங்களுக்கு தெரியாது. ஸ்கூல்ல போய் கேட்குறீங்க. ஆக்சுவலி இந்த போஸ்டே வந்து லேட்டு தான், ஏன்னா எல்லா ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது மேலே எப்படியே திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா? இந்த லைன் வந்து இப்படி வெர்டிக்கலா இருக்கு, இந்த லைன் வந்து மேல இருந்து ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. மேல ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ தச்சு முடிச்சாச்சு, ஒரு சைடு தச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் போடணும். ஸோ அதையும் நான் ஜாயின் போட்டுக்கிறேன். பேண்ட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அதுவுமே என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ தான் வரும். வேறு ஏதாவது பேண்ட்டு தைக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கட்டிங் வீடியோ நான் போடுறேன். நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் போடுறேன் பேண்ட்டு. இப்படி திருப்பிட்டு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, லாஸ்ட்ல பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்து பீஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு சிலர் ரெண்டு பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, கழுத்தை ஃபுல்லா அடிச்சு திருப்பிவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எல்லாம் கழுத்தை வந்து ஒரு இந்த பேக் பார்ட்லயும் சரி ஃப்ரண்ட் பார்ட்லயும் சரி ரெண்டுலயுமே தனித்தனியா வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கிராஸ் பீஸா. ஓகேவா? கிராஸ் பீஸ் வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி சுடிதார் வந்திருக்கீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸ் பூரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இப்படி ரெண்டு கிளாத்தை வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடித்து என்ன பண்ணுவாங்க, இப்படி திருப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் வந்து இப்போ ஒன்று கீழே பார்த்து இருக்குன்னா இப்போ அடுத்த இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் இப்படி மேலே பார்த்து இருக்கணும். ஓகேவா? இந்த கிராஸ் இப்படி மேலே பார்த்துருக்கணும், இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கணும். அந்த மாதிரி இப்போ வச்சு அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா அடுத்து இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல கிராஸாக இருக்கும். இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல கிராஸாக இருக்கும். வச்சு இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அப்படியே அடுத்த ஜாயின்ல இப்போ அடுத்த பக்கம் இந்த கிராஸ் இருக்கு அப்படின்னா இப்போ அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம அதில் தைச்சோமோ இப்போ இதில் வந்து மேலே இருக்கா, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இப்படி கீழே வச்சு ஜாயின் பண்ணணும். இதில் பாருங்க இந்த அம்புக்குறி மாதிரி இருக்கிறது கீழே இருக்கு. இப்போ நான் இதை வந்து இப்படி மேலே வச்சு நான் தைக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரே லைனாக இருக்கும். ஓகேவா? இந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி தைச்சிட்டேன். எல்லாத்தையும் நம்ம இப்படி நெக் பீஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி நெகத்தால் வச்சுட்டு இப்படி ஒரு கீறி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு சைடு வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கெட்ட பக்கம் இருக்கு இல்லையா, அந்த கெட்ட பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையா, சுடிதார் டாப் இருக்கு இல்லையா, இந்த சுடிதார் டாப் மேலே இப்படி வச்சு அடித்து தைச்சிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி கெட்ட பக்கம் மேலே தெரியணும். இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படியே ஒரு லைனாக வச்சு தைச்சிட்டு வாங்க. எவ்வளோ துணி விட்டோமோ அவ்வளோ துணி விட்டுறணும். அதுலேருந்து தைச்சிட்டு வரணும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, எவ்வளோ கிளாத் விட்டிங்களோ அந்த மாதிரி. இந்த வளைவில் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைங்க. பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குட்டி குட்டியாக நார்ச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா டர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் வளைவில். ஓகே, ஸோ இப்போ இப்படி திருப்பிட்டு ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே இந்த உள் பக்கம் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து வெளியில் தெரியுது இல்லையா, இந்த கிளாத் எல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக பார்த்து கிளாத்தில் பற்றாமல் இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். ஃபோல்டு பண்ணிட்டா அழகாக நீட்டாக இருக்கும் வெளியில். பாருங்க, ஒரு தையல் அடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வச்சுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டிருக்கோம். ஸோ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோம்னா நமக்கு கழுத்து ரெடி. இதே மாதிரி தான் அந்த பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்க, இப்படி சிம்பு சிம்பா தெரியுதா, இந்த கிளாத் எல்லாம் என்ன பண்ணுங்க, வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டா அழகா நீட்டாக அந்த தையல் இருக்கிற சரி அந்த கிளாத் மட்டும்தான் தெரியும், நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து கழுத்து தச்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி தான் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சுக்கோங்க. தச்சுட்டு நம்ம அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெண்டு பக்கமே கழுத்து அடிச்சு திருப்பியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒட்டுலையும் தையல் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த இதுலயுமே தச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது நல்ல பக்கம். இந்த சுடிதாரோட நல்ல பக்கம், கழுத்து தச்சது இந்த பக்கம் உள்ள இருக்கு. இதோட நல்ல பக்கமும் இன்னொரு சுடிதாரோட நல்ல பக்கம். ஓகேவா? நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது தையல் அடிச்சு திருப்பினது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். இப்படி இது மேல வச்சு இப்படி தையல் போடணும். ஓகேவா? எவ்வளவு துணி விட்டோம்? 1/2 இன்ச் துணி விட்டோம் இல்லையா தையலுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச் துணியை தச்சிடணும். அகைன் இப்படி திருப்பிட்டு ஒரு தையல். ஷோல்டர்லாம் தைக்கும்போது 2 தையல் போடணும், இல்லையா பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் எப்பவுமே கழுத்து பக்கத்துல இருந்து தான் தச்சுட்டு போகணும், ஆம்கோல் சைட்ல இருந்து தச்சுட்டு வரக்கூடாது. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு நீட்டா இருக்கும். இப்படி இந்த முனையை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க, வி கட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டர்ன் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்? கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெட்ட பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சாரி, நீ நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கழுத்தோட நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் தச்சிருக்கோம் இல்லையா, இந்த இது தச்சிருக்கோம் இல்லையா, இந்த தையல் துணி வந்து இப்படி உங்களுக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். இங்கே ஷோல்டர் கிட்ட ஒரு அர்க்காட் போட்டோம்ல, இந்த ஷோல்டர் கிட்ட அர்க்காட் போட்டது இந்த ஷோல்டர் கிட்ட இப்படி வரணும் கரெக்டாக. கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணி தைங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு தச்சு முடிக்கணும், அப்புறம் இன்னொரு சைடு தச்சு முடிக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, கட் பண்ணி விட்டுக்கலாம். பத்தலை அப்படின்னா தான் நீங்கள் ஜாயின் போடுற மாதிரி வரும். அப்புறம் இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த சைட்ல இருந்து மீதி இருக்கிற கையை தைச்சிட்டு வரணும். எப்பவுமே கையை ஜாயின் பண்றது இப்படிதான் தைக்கணும், ஆம்கோல்ல இருந்து தச்சுட்டு வந்துடக்கூடாது. இதே இது இந்த கையை குடஞ்சு கட் பண்றது, இப்ப நம்மள மாதிரி சுடிதார் போடுறாங்க, பெரியவங்க சுடிதார் போடுறாங்கன்னா கண்டிப்பா கையை வந்து குடஞ்சு கட் பண்ணி தான் ஆகணும். இப்படி இந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு தையல் ஃபுல்லாவே அடிச்சுக்கோங்க. கீழே துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, துணி இல்லாம பார்த்து நீட்டா தைங்க.
தச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் அப்படியே லைட்டாக, இவ்வளோ கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அப்படியே லைட்டாக நான் கட் பண்ணி விட்றேன். இந்த பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி அந்த பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு தானே கை ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு கை ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து கீழே மடக்கி அடிக்காமல் இருப்பேன். கை இதை மட்டும் ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக தைச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் கீழே வந்து மடக்கி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. எவ்வளோ கிளாத் 2 இன்ச்சு விட்டிங்கன்னா 2 இன்ச்சு தான் மடக்கணும். கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கணும், கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் தச்சிருங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. ஏதாவது புரியலை அப்படின்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த இடம் வீடியோவில் தெரியுது கவர் ஆகிருக்கு அப்படின்றது நான் பார்க்கலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது தச்சாச்சு. சச்சோ, நான் மாற்றி தைச்சிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இப்படி திருப்பி தைச்சிருக்கணும். நான் இதை பிரிச்சுட்டு நான் மறுபடியும் தைச்சிட்டு வரேன். இப்போது எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். நல்லா கீழேலாம் மடக்கி அடிச்சிட்டேன். 2 தையலும் போட்டுட்டேன். என்ன பண்ணுங்கள், கையிலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரோம். அதாவது வெளிப்பக்கம் சரி உள்பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, கெட்ட பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ நம்ம தையலுக்கு துணி விட்டுருந்தோமோ அந்த தையல்லேருந்து தைச்சிட்டு வரணும். இந்த இடத்துல நாட்சஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் கரெக்ட் அளவு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அளவு சுடிதார்லேருந்து கூட கையை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அளவு சுடிதார்லேருந்து கை வச்சு பார்த்துட்டு இந்த துணி இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணி வந்து இப்படி கீழ் பக்கமாக வச்சு தச்சிடக்கூடாது. எப்போவுமே எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இது மேல் பக்கமாக இருக்கணும். கீழேயும் பார்த்துக்கோங்க மேல் பக்கமாக இருக்கான்னு. கரெக்டாக எவ்வளோ 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு தையல் விட்டுருந்தோம் இல்லையா, இங்கே இந்த 1.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணி தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல ஓப்பன் வரப்போகுது. நம்ம அந்த இடத்துல நாட்சஸ் கொடுத்துருப்போம்.
அந்த இடத்துல ஓப்பன் வரனால இதுக்கு 1 இன்ச் தான் நம்ம துணி விட்டுருந்தோம். இதுக்கு மேலேயே என்ன ஆகணும், இங்கே கொண்டு வந்து இப்படி தையலை ஸ்டாப் பண்ணிடணும். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. இதுதான் ஒரு சிலருக்கு வந்து புரியாது. கொண்டு வந்து இந்த இடத்துலயே இப்படி, அவ்வளோதான். இதுக்கு கீழே வரக்கூடாது. ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே நான் தையல் போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துறேன் நூலை. அதே மாதிரி இன்னொரு தையல் இங்கே போட்டுக்கோங்க. நீ எத்தனை தையல் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு கொண்டு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் இப்படி ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ தையல் வந்து பெரிய தையலாக வச்சுக்கோங்க. எம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் வைப்போம்ல, இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுட்டு இங்கே தையல் போட்டிருக்கோமா, இங்கே தையல் போட்டிருக்கோம் தெரியும் எனக்கு. இந்த தையலுக்கு கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்துடுங்க. எவ்வளோ விட்டுருந்தோம், 1 இன்ச்சு தான் துணி விட்டுருந்தோம். லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் 1 இன்ச்சு தான் தையல் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி வேணா ஓகே. இப்போ தச்சாச்சு. ஓகேவா? என்ன பண்ணணும், தையல் மறுபடியும் எப்போ போல நார்மல் தையல் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே இருந்து இங்கே கீழே மடிக்கி அடிச்சிருப்போம் இல்லையா, மடிக்கி அடிச்சிருப்போம். இதை இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த சைடு இப்படி இருக்கும் இல்லையா, இந்த சைடு இப்படி இருக்கும். இதை 2ஆக இப்படி பிரிச்சுட்டு ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு, அதே மாதிரியே தைச்சிட்டு வரணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடை வந்து தைச்சிட்டு வந்துடும். தையல் மறுபடியும் நார்மலாக வச்சிடணும். பெரிய தையலே மறுபடியும் தைச்சிடாதீங்க. பிகினர்ஸ்க்கும் இந்த டிப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த சைடு இந்த இது ஓப்பன் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க எந்த இடத்துல தையல் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் தையல் இருக்கு, இது வரைக்கும் தையல் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியணும்னு இப்படி போட்டுக்கிறேன். இங்கே வரைக்கும் தையல் இருக்கா, அது வரைக்கும் தைச்சிட்டு வந்துடுங்க. நீடில் கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல இதையும் என்ன பண்ணணும், மடிக்கணும். இப்படி எவ்வளோ கிளாத் விட்டுருந்தோம் அதை வந்து இப்படி மடிக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி லாக் தையல் போட்டுட்டு திருப்பி அப்படியே டர்ன் பண்ணுங்க. இந்த இதை தூக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. நீடில் இறங்கி இருக்கணும். இப்போ அடுத்து இப்போ இந்த பக்கமும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்க. ஓகே, தச்சாச்சா? இப்போ
கட் பண்ணிட்டு இப்போ இந்த தையலை வந்து பிரிச்சுக்கோங்க. இப்படி இழுத்தீங்கனாலே தையல் வந்துடும். உள்ள நூலை பூரா எடுத்துட்டு ஓரமா இந்த ஒரு சைடு தான் தையல் போட்டிருந்தோம். இப்போ இந்த ஓரமா தையல் போடணும். ஓரமா தையல் போட்டுட்டு வாங்க. கரெக்டா இந்த இடத்துல பாருங்க, நல்ல பா ஷேப் வந்திருக்கும். இப்போ செகண்ட் வந்து அதே பா ஷேப் கொண்டு வரக்கூடாது. இது எப்படி இந்த வி ஷேப் இருக்கோ, ரெண்டாவது தையல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதே வி ஷேப்லேயே கொண்டு போயிடணும். இந்த மேல இருக்க தையல் மட்டும்தான் பா ஷேப் வரணும். செகண்ட் கீழே இருக்க தையல் வந்து அப்படியே நீடில இறக்கி டர்ன் பண்ணிடணும். அவ்வளோதான். ஈஸி தான். இந்த ஸ்பிளிட்டு தைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், சுடிதாரு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே தான் அந்த பக்கமும் தைச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், நீட்டாக இருக்கும். இந்த இடம் பாருங்க, நீட்டாக இருக்கா? ஓகே, அதே மாதிரி அந்த பக்கமும் ஃபர்ஸ்ட் கையை ஜாயின் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரியே ஃபுல்லாகவே தைச்சு முடிச்சாச்சு ரெண்டு சைடுமே. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபுல்லாகவே தைச்சு முடிச்சாச்சு. நான் பாப்பாவுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்படி தான் இருக்கு அவங்களுக்கு. பாருங்க, கை வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி தைச்சிடாங்க. ஏன்னா மேலே வந்து பசங்களுக்கு வந்து கோட்டு வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா ஃபிட்டிங்காக கூட தைச்சிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே